மாறி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும். இந்த பாறையோடு பாறையாக ஒட்டி கொண்டு உறங்குகிறது. தமிழனை போல கவிதைகள் யாரும் தீட்ட முடியாது. ஆண்டாள் அளவள் அழகாக சொல்லுகிறாள், மன்னி கிடந்து உறங்கும். அதாவது அந்த பாறையோடு பாறையாக சிங்கம் அந்த குளிரல்ல அங்கேயே படுத்து உறங்கி, சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, சரி இனி புறப்படுவோம், வேட்டைக்கு புறப்படுவோம், இறை தேடி புறப்படுவோம் என்கிற போது இந்த காட்சியெல்லாம் தூங்கி எழுந்த உடனே தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை பரீட்சைக்கு நீங்கள் தயாரிப்பதற்கு காலையில் எழுப்பி விட்ட உடனே அந்த இளம் சிங்கம், யசோதை இளைஞங்கன்னு சொன்ன உங்கள் பிள்ளையும் உங்களுக்கு இளஞ்சிங்கம் தானே, அதை எழுந்திரிச்சு அந்த கொஞ்சம் அந்த சோம்பலை முறிக்கிற காட்சியையும் இப்போ ஆண்டாள் சொல்றதையும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, உடம்பு அப்படி முறிக்குது, பேர்ந்து உதறுது உடம்ப. சிங்கம் அப்படி நாலு பக்கம் பார்த்து அப்படி பெடரி மயிரை சிலித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அப்படி புறப்படுது, அப்படி கர்ஜனை செய்து நாலு பக்கம் ஒரு பார்வை பார்த்து சோம்பல் முறித்து ஒரு கர்ஜனை செய்து முழங்கி விட்டு சிங்கம் புறப்படுகிறது. இப்படித்தான் போருக்கு செல்லுகின்ற வீரன் புறப்படுவான் என்பதனாலே இதிலே ஒரு நல்ல கருத்து. உறக்கத்திலிருந்து விழியுங்கள், உணர்வு பெறுங்கள். இந்த நாடு அதை கேட்கிறது, தமிழகம் கேட்கிறது, இந்தியா கேட்கிறது. வளரும் இளம் தலைமுறையே, பல உறக்கங்களிலே கிடப்பவர்களே, அந்த உறக்கங்களில் இருந்து சிங்கத்தை போல சீறி எழுங்கள். அநீதியை அழிக்க, அக்கிரமத்தை அழிக்க, கேடுகளை அழிக்க சிங்கமென சீறி எழுங்கள். இதை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அம்மாப்பேட்டையின் சிறப்பு, தரியினுடைய சிறப்பு, நெய்தல் சிறப்பு. அதைத்தான் சொல்லி சொன்னான். இதுவரை பிறருக்காக நெய்தீர்கள், உங்களுக்கு உடையின்றி பிறருக்காக நெய்தீர்கள், உங்களுக்கு உணவின்றி பிறருக்காக உழைத்தீர்கள். இனிமேல் பிறருக்காக நெய்யாதீர்கள். உங்களுக்காக நீங்கள் உடைகளை தயாரியுங்கள், உங்களுக்காக ஆயுதங்களை தயாரியுங்கள். பிறருக்காக ஆயுதங்களை வடிக்காதீர்கள், பிறருக்காக ஆயுதங்களை கொடுக்காதீர்கள். உங்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது நான் சொல்லல, சொல்லி இருக்கிறான். அவன் தான் சொல்லுகிறான், ரைஸ் லைக் லைன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். ஆண்டாள் சொன்னதுதான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுகின்ற வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து எழுகிறதல்லவா சிங்கம். அதை போல ரைஸ் லைக் லைன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர் இன் அன்வான்குஷபிள் நம்பர். கணக்கற்ற எண்ணிக்கையிலே தூக்கத்தில் இருக்கிற சிங்கங்களே விழித்து எழுங்கள். ரைஸ் லைக் லைன்ஸ், த்ரோ யுவர் செயின்ஸ் டு எர்த் லைக் டியூ. பனி துளிகளை உதறுவதை போல இந்த விலங்குகளை நீங்கள் பூமியில் உதறிவிடுங்கள். which had fallen in sleep on you. நீங்கள் தூங்குகிற நேரத்தில் உங்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகள், நீங்கள் அறியாமை துக்கத்தில் இருந்த பொழுது, அடிமை துக்கத்தில் இருந்த பொழுது, உணர்வற்ற துக்கத்தில் இருந்த பொழுது உங்கள் மீது பூட்டப்பட்ட பல்வேறு தலைகளை விலங்குகளை உடைத்து பூமியிலே பனித்துளிகளை சிதறுவதை போல சிதறடித்து விடுங்கள். You are many, they are few. நீங்களோ பலர், அவர்களோ சிலர். என்ன அழகான பாடல்! இதைத்தான் ஆண்டாளினுடைய பாடலிலே இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது, முத்தமிழுக்கும் சிறப்பு செய்கின்ற பாசுரம் தந்த ஆண்டாளின் பாடலிலே இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது, யுத்தகலத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் உங்களை, இதிகாச யுத்தகலத்துக்கு. நெருப்பு என்று குறிப்பிட்டேன் அல்லவா? அந்த இதிகாசங்களிலே வருகிற கருத்துக்கள், இதிகாசங்கள் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை ஆக்கிரமித்திருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனால் தான் அவர்கள் பல கட்டங்களில் கோடானு கோடி மக்கள் நெஞ்சிலே இந்த இதிகாசங்கள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே தான் குறிக்கோளிலே உறுதி வேண்டும் என்பதற்கு காண்டீபனை முன்வைத்தார். உன் நோக்கத்திலே நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு பல்குணனை, சவ்வியசாசியை, அர்ஜுனனை முன்வைத்தார். அவன் கண்ணுக்கு கணையின் நுனியும் பறவையின் கழுத்தும் தெரிந்ததென்று மக்கள் மன்றத்துக்கு சொன்னார். அதை போல எந்த செய்தி மக்களிடம் அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டே கருத்தை சொல்வது ஒரு வழக்கம். யுத்தகலத்துக்கு போகிற பொழுது நான் இந்தியாவில் இருக்கிற 2 இதிகாசங்கள், ஹோமருடைய எலியட உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க. அது என்ன? அதுவும் ஒரு பெண்ணுக்காக நடைபெற்ற சித்தம்.
ஒரு பெண், ஒரு அழகான பெண், ஈடு இளையற்ற எழிலரசி, ஸ்பார்ட்டாவின் எழிலரசி ஹெலனுக்காக நடைபெற்ற யுத்தம். அதான் எலியட். மிக பிரசித்தி பெற்ற காவியம், இதிகாசம். அது அங்குள்ள புராணம், அங்குள்ள செய்திகள். அது எதை நம்ப முடியும் நம்ப முடியாது என்ற சர்ச்சைக்குள்ள போக முடியாது. எல்லா புராணங்களிலும் நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டால் நம்ப முடியாத, அது மனதை நம்ப முடியாத செய்திகள் எல்லா மதங்களிலும், எல்லா சமயங்களிலும், எல்லா புராணங்களிலும் இருக்கு. அதை இலக்கியமாக பார்க்கிற பொழுது ஒன்றும் இல்லை. நான் ஹோமியருடைய எலியட்டை பார்க்கும்போது நான் அக்கிலேசனுடைய வீரத்தை மட்டுமே நான் பார்ப்பேன். அக்கிலேசனுடைய உறுதியைத்தான் நான் பார்ப்பேன். ஹெக்டருடைய நேர்மையைத்தான் பார்ப்பேன். ஹெக்டருடைய உறுதியைத்தான் நான் பார்ப்பேன். ஆகவே அந்த இடத்தில் it is the face that launched 1,000 ships which burned to the topless tower of Elina சொன்னான். இந்த அழகு முகம்தான ஆயிரக்கணக்கான கப்பல்களை ஏவியது. It is the face that launched 1,000 ships which burned to the topless tower of Elina சொன்னான். இதுதானா உயரம் காண முடியாத எலினா நகரத்து கோபுரத்தை தீக்கிரை ஆக்கியதுன்னு சொன்னான். அதே போல இந்த மகாபாரத இதிகாசத்திலே ஒரு காட்சி, ரெண்டு இடத்துல நெருப்பு வருகிறது. ஒரு நெருப்பு உங்களுக்கு தெரிந்ததுதான், அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தது. அரக்கு மாளிகைக்கு கொண்டு போய் பஞ்சபாண்டவர்களை தங்க வைத்து வாரணாவதத்திலே பஞ்சபாண்டவர்கள் தங்கும் மாளிகை அரக்கு மாளிகை. அதை சகுனியின் யோசனையின் பேரிலே துரியோதனன் அதை செய்து புரோசனன் என்கின்ற ஒரு சூழ்ச்சிக்காரனை அனுப்பி அந்த மாளிகையை நிர்மாணிக்கிற பொழுது குங்குலியம், சணல், மெழுகு, அரக்கு போன்ற பொருள்களை கொண்டு அந்த மாளிகையை கட்டி எளிதில் நெருப்பு பற்றி கொள்ளுகின்ற விதத்திலே அந்த மாளிகை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாளிகைக்கு அனுப்புகிற பொழுது புறப்படுகிறார்கள். பஞ்சபாண்டவர்களையும் குந்தியையும் சேர்த்து மாளிகைக்குள் நெருப்பு வைத்து அவர்களை சாம்பலாக்கி விடுவது என்று துரியோதனன் திட்டம் வகுத்திருக்கிறார். விடைபெற்று செல்லுகிற பொழுது விதுரன் வருகிறார். எந்த சபையிலே வில்லை ஒடித்ததனால் துரியோதனன் படைக்கு தோல்விக்கு காரணமானாரோ அந்த விதுரன் வருகிறார். அவர் தர்மபுத்திரனிடம் சங்கேத மொழியில், அதான் ரகசிய பாஷை, மற்றவர்களுக்கு புரியாத சங்கேத மொழியில், இப்ப கோடு வேர்டு போடுறாங்கல்ல இன்டெலிஜென்ஸ்ல, அப்பயே இன்டெலிஜென்ஸ் வச்சிருந்திருக்கிறான். அவன் கோடு வேர்டு போடுறான். அவன் சொல்றான் தர்மபுத்திரன்ட்ட, உலோகத்தினால் இல்லாத பயங்கர ஆயுதம் உலகத்தில் உண்டு. உலோகம்னா வாள், கத்தி, வேல், கட்டாரி, இப்படி இல்லாத உலோகத்தினால் செய்யப்படாத ஆயுதம் உலகில் உண்டு. அதை சொல்லிவிட்டு, காட்டை அழிக்கின்ற நெருப்பு பூமிக்குள் இருக்கின்ற வளையில் இருக்கிற எலியை தீண்டாது. என்ன அழகா சொல்றான் பாரு. காட்டை அழிக்கும் நெருப்பு வளைக்குள் இருக்கும் எலியை தீண்டாது. காடு பற்றி எரிகிற பொழுது முள்ளம்பன்றி பூமிக்குள் புழை அமைத்து குகை அமைத்து தப்பி சென்று விடும். வானத்து நட்சத்திரங்களை கொண்டு திசை அறியலாம். இதை சொல்லிட்டு விட்டுறார் விதுரர். தர்மன் இதை யோசித்துக் கொண்டே வருகிறான். குந்தி தேவி வந்து கேட்கிறாள். புறப்படும் போது காதோடு காதாக, விதுரன் உன்னிடம் என்ன சொன்னான்? அவள், தர்மன் அரண்மனைக்குள்ளே போன உடனே எல்லாம் சுற்றி பார்க்கிறான். இது நெருப்பு வைப்பதற்காக, கொளுத்துவதற்காக கட்டப்பட்டிருக்கிற மாளிகை என்று தெரிந்து கொண்டு பீமனை அழைத்து விதுரன் சொன்னதையும், நம்மை இந்த அரண்மனையில் நெருப்பு வைத்து கொல்ல துரியோதனன் திட்டமிட்டிருக்கிறான் என்பதையும் தெரிவித்திட்டார்கள். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை போல சில நாள் இருந்துவிட்டு, சந்தேகம் வராத வகையிலே கண்டுபிடித்ததையும் தெரிவித்துக் கொள்ளாமல் ஒரு நாள் புரோசனனும் மற்றும் அந்த மாளிகை கட்டுவதற்கு வேலை செய்த மற்றவர்களும் இருக்கிற போது, இதற்கு இடையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்குரிய ஒரு கெட்டிக்காரனை விதுரன் ரகசியமாக அனுப்பி வைத்திருக்கிறான். அவன் இந்த அரண்மனைக்குள்ளே இருந்தே ஒரு சுரங்கப்பாதையும் அமைத்து தருகிறான். குறிப்பிட்ட ஒரு நாளை இவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாளிகையிலே தீ வைப்பதற்காக வந்த புரோசனனும் அவனோடு இன்னும் ஐவரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களே நெருப்பு வைத்துவிட்டு அந்த சுரங்கத்தின் வழியாக இவர்கள் உள்ளே இறங்குகிறார்கள். அதிலே பாண்டவர்களிலேயே மிக அற்புதமான கதாபாத்திரம் நான் இதிகாசமாகத்தான் பார்க்கிறேன், திரும்பவும் இதிகாசமாக பார்க்கிறேன். அதில் பீமன். அது என்ன காரணத்தினாலோ அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று ஒரு மலையாள இலக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இரண்டாம் அவன் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான நாவல் எழுதியிருக்கிறார். பீமனை பற்றி, மகாபாரதத்துக்கே உயிர் நாடி பீமன் தான் என்று அவர் இந்து பத்திரிகையிலோட தொடர்ந்ததை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை